I already told that SQL is a structured. So to maintain the structured, we are using the programming language. Now programming language is பண்றேன். So the programming language is SQL. SQL means programming language. And the SQL database management system in the category of MySQL, Postgre, and so on. So, but all programming database management system SQL. In the fundamental concept, SQL the fundamental concept on database, data manipulating language, data definition language. So data definition language, data manipulation language. So the data definition language means in the main data definition language, create, alter, drop. So listen, data definition language means specially or database. For an example, இருக்கிற டேட்டாவோட ஒர்க் பண்றது டேட்டா மெனிப்புலேஷன். இருக்கிற டேட்டாவோட டேபிள் ஆல்ரெடி டேபிள் டிசைன் பண்ணிக்குது. Table design பண்ணின்னு இருக்குது. For an example, as usually we use the particular table and datas. We are working with the datas. But now we are going to create the database. அப்ப database ஒன்றை create பண்ணி அதோட fundamental layout, அந்த அதோட basic fundamental layout-ஐயும் அந்த ஃபண்டமெண்டல் லேஅவுட்டோட ரிலேட்டடான மெட்டர்ஸை ஹேண்டில் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு ஏரியா தான், ஒரு ஃபார்மேஷன், ஒரு ஸ்டாண்டர்ட் தான் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். அந்த டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ்ல வர்றது கிரியேட் என்ற வேர்ட், ஆல்டர் என்ற வேர்ட், ட்ராப் என்ற வேர்ட். இது மெயினா கிரியேட் என்ற வேர்ட் யூஸ் பண்ற இடம் மெயினா டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண, டேபிள் கிரியேட் பண்ண. அப்ப டேட்டாபேஸ் ஒன்று கிரியேட் பண்ணாம டேபிள் கிரியேட் பண்ணேன். டேட்டாபேஸ்ன்றது இட்ஸ் லுக் லைக் அலுமாரி. அப்ப அலுமாரி ஒன்றுல ரெக், இந்த ரெக்கோல் தான் டேபிள் மாதிரி. அப்ப அந்த அல்மாரி என்ற ஒன்று இல்லாம ரெக் ஒன்று இருக்காது. அப்ப அந்த அலுமாரி என்ற ஒன்று டிசைன் பண்றது தான் டேட்டாபேஸ். கிரியேட் டேட்டாபேஸ் and your specific name. For an example, create database ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அப்ப இதுதான் ஃபுல் ஓவரால் ஹவுஸ். அதுள்ளுக்கத்தான் கேட்டகரிஸ் வரப்போகுது. அப்ப ஓவரால் அலுமாரி மை ஃப்ரேம் ஒர்க், இட்ஸ் மெயின் ஃப்ரேம் ஒர்க். அந்த ஃப்ரேம் உள்ளுக்க ஸ்பெசிஃபிக்கா டேபிளை கிரியேட் பண்றோம். இது பிரதர், இது சிஸ்டர், இது எல்டர் பிரதர், எல்டர் சிஸ்டர் டிவைட் பண்ணி நாங்க போர்ஷன் கொடுக்கிறோம். ஸோ இது மாதிரி தான் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் கிரியேட் பண்ண இந்த ஃப்ரேம் ஒர்க் லேஅவுட்டை கிரியேட் பண்றதுக்கு மெயினா யூஸ் பண்ற அந்த கேட்டகரி டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். அந்த டெஃபினிஷன்ல கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்றது டேட்டா பேஸையும் அதுல இருக்கிற டேபிளையும் கிரியேட் பண்ண யூஸ் பண்ற அந்த கீவேர்ட் கிரியேட் என்ற வேர்ட். அதை நாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிரியேட் பண்ணோம். இது மாதிரி டேட்டா பேஸ்ட நேம் ரீநேம் பண்ண, டேபிள்ட நேம் ரீநேம் பண்ண, டேபிள்ட ஆல்டர் பண்றதுக்கு யூஸ் பண்றது, அதை சேஞ்ச் பண்ற, மாடிஃபை பண்றதுக்கு யூஸ் பண்றது ஆல்டர் என்ற கீ. டேட்டா பேஸ் ட்ராப் என்றது வெரி டேஞ்சரஸ் வேர்ட். ஸோ ட்ராப் டேட்டா பேஸ் டேட்டா பேஸ் உள்ள ட்ராப் ஆகுது. ட்ராப் டேபிள்ஸ் சொன்னா டேபிள்ஸ் எல்லாம் ட்ராப் ஆகுது. ஸோ அப்ப டேட்டா டெஃபினிஷன் என்றது என்டையர் ஃப்ரேம்வொர்க்குக்கான டெஃபினிஷன். டேட்டாபேஸுக்கே டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்றாலும் சரி, டேட்டா டெஃபினிஷன், அந்த டேட்டாட மெயின் டெஃபினிஷன் கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ற அந்த பேட்டர்ன், அந்த கீவேர்ட், அந்த பேரந்தசிஸ், அதை சொல்லுவோம் பேராமீட்டர். இந்த கீவேர்டுன்னு சொல்லுவோம் இந்த கிரியேட் வேர்ட், ஆல்டர் வேர்ட், ட்ராப் வேர்ட். கிளியரா விளங்க. டேட்டாபேஸையும் டேபிளையும் கிரியேட் பண்றதுக்கு மெயினா யூஸ் பண்றது டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். அப்ப கிரியேட் என்ற வேர்டுக்கு
யூஸ் பண்றதுல மெயின் டேட்டாபேஸ், create database, create table, and so on. அதை நாங்க step by step பார்ப்போம். But data manipulation language, data manipulation language என்றது manipulating datas in the rows, in the columns. அப்ப டேபிள் உள்ளுக்கு இருக்கிற டேட்டாஸோட ஒர்க் பண்றதுக்கு யூஸ் பண்ற அந்த கேட்டகரி database manipulating language. So அப்ப manipulating என்ற வேர்டுக்கு இங்கிலீஷ் டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் மீனிங் பார்த்தீங்கன்னா, manipulating என்றதுல உங்களோட மீனிங் சரியான மீனிங் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். So you can see that. Okay. So அப்ப select row, select column, select specific cell means எக்ஸல்ல நீங்க ஃப்ளூயன்ட் கொஞ்சம் ஃபெமிலியரா இருந்திருப்பீங்க. எக்ஸலுக்கும் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமுக்கும் டோட்டல் டிஃபரெண்ட். பட் எக்ஸல்ல இருக்கிற ஒரு டேபிள்ல ஒரு செல்லை நாங்க டிஃபைன் பண்ணுறத அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு நாங்க செலக்ட் ஸ்பெசிபிக் செல். ஃபார் எக்ஸாம்பிள் அதுல ஒரு நேமை மாத்துறது. அப்ப அந்த ஸ்பெசிபிக் செல்ல கால் பண்ணல, அதுல காலமை கால் பண்ணி தான் கால் பண்ணணும். பட் எனிவே அதுக்கு வியா கண்டிஷன் அந்த இது யூஸ் பண்ணும். ஸோ இன்சர்ட் அப்ப செலக்ட் ஆல் என்று வரப்போகுது, அது ஸ்டார் யூஸ் பண்ணும். அது நான் 1 by 1 பார்ப்பேன். இப்ப ஒரு ஐடியாவுக்கு ஆல்ரெடி இப்ப லெசனை லேர்ன் பண்ண முதல்ல ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் போட்டுறது, அதுல ஃபண்டமெண்டல்ல கிளியர் பண்றதுக்கு யூஸ் பண்ணுற அந்த அந்த பேட்டர்னை நான் ஐடியா தரேன். அப்ப செலக்ட் இந்த வேர்ட் யூஸ் பண்ணா அது ஆல் டேபிளா என்று ஐடியா எடுக்கணும். இல்ல அந்த ரோ மட்டுமா, அந்த காலம் மட்டுமா, இல்லாட்டி அந்த காலம்ல இருக்கிற அந்த ஸ்பெசிபிக் கண்டிஷனா என்று யூஸ் பண்றது தான் செலக்ட். டேட்டா மெனிபுலேஷன் லாங்குவேஜ்ல செலக்ட். ரெண்டாவது வேர்ட் இன்சர்ட். இன்சர்ட் என்று வர்ற நேரம் யூசுவலி வி யூசஸ் இன்சர்ட் இன்டு. அப்ப இன்சர்ட் இன்டு எந்த டேபிள்ல, அதை நாங்க 1 by 1 பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட். அப்ப அப்டேட் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நேமை மாத்தணும்னு சொன்னா அதை சேஞ்ச் பண்றதுக்கு அப்டேட். அப்ப அந்த காலமை அப்டேட் பண்ணணுமா, அந்த ரோ அப்டேட் பண்ணணுமா, இந்த மாதிரி வரும். இப்ப டிலீட் அந்த வேர்ட், அப்ப டிலீட் அந்த ரோ, டிலீட் அந்த காலம், அந்த டிலீட் அந்த செல் ஃபார் எக்ஸாம்பிள். அப்ப டேட்டா மெனிபுலேஷன் லாங்குவேஜுக்கும் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜுக்கும் கிளியரா understand பண்ணணும் what is the difference between the data definition and data manipulation. What is the similarity of the data definition language, data manipulation language? And the data definition language kum data manipulation language kum irikira ottumenna adida difference வேற்றுமைன். அப்ப அதுல main ஒற்றுமைன் main language, it is a sub or it is a category of programming language of SQL program language the ரெண்டு category. So data manipulation language use பண்றது மெயினா rows and columns ஓட தான் work பண்ணும். data definition language entire framework create பண்றதுக்கு யூஸ் பண்ற அந்த pattern என்று சொல்லுங்க. So hopefully you understood that. So if you have any other doubts, so please drop a message. And okay. So இதில் ஏதாவது டவுட் இருந்தா clearly about the SQL fundamentalல அதோட மெயின் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு கான்செப்ட் தான் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், டேட்டா மெனிபுலேஷன் லாங்குவேஜ். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியலி I'll start with the data definition language. அதுல ஆரம்பத்துல நான் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜோட சில கான்செப்டை பார்ப்போம். வெரி பேசிக், நான் ப்ராக்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் இதுல ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டலா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இப்போ உங்களோட நோட்ஸ் எழுதி கொள்ளையிலும் SQL language, it's a programming language, it's a database manipulation language. So
So SQL, two types. Number one, data definition language. Number two, data manipulation language. Data definition language la create, alter, drop and syntax use பண்றோம், the keyword use பண்றோம். Data manipulation language la select, insert, update, delete and use பண்றோம். Okay, இத மெயினா எழுதிக்கோங்க. Okay. So next, data definition language. Listen, data definition language is used to define or modify the entire structure of database object, such as tables, views, indexes, and constraints. Okay, some of the most common DDL includes. So in the DDL and the work பண்றது main are tables, views, index. உங்களோட what do you call, அவங்களுக்கு views and only இல்ல, views என்றது வந்து temporary create பண்ணேலும் சில different purposes. Indexes வந்து search purposes. Constraint means policies மாதிரியான ஒரு matter. So but அந்த அளவுக்கு யோசிக்க தேவையில்லை. பட் உங்களோட அட்வான்ஸ் லெவலை பொறுத்த வரையில இதுல மெயினா டேபிளை கிரியேட் பண்றேன், டேட்டா பேஸை கிரியேட் பண்றேன் and so on will discuss. So அதுல create என்ற வேர்ட் மெயின் டேட்டா பேஸ்டு ஆப்ஜெக்ட் டேபிளை வியூவை கிரியேட் பண்றது. இப்போ மெயினா கிரியேட் என்ற வேர்ட் வந்தாலே டேட்டா பேஸ்டு வரணும், இல்லாட்டி டேபிள் வரணும், வியூ வரணும். பட் வியூ இப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தேவையில்லை. மெயின் ஃபண்டமெண்டலை நாங்கள் ஸ்டார்ட்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். Create database and so on, create table and so on, and alter. So alter என்றது an existing database object அதை ஃபுல்லா modify பண்றதும் அதை நாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். Drop means delete database object, database இருக்கட்டும் table இருக்கட்டும் ஃபுல்லா யூஸ் பண்றோம். Truncate used to remove all data from a table, but truncate and the key and the condition and the category and the definite in the parentheses already illa. So next, data manipulation language. So please take a snapshot or please write down. Don't wait until the last moment or the full away leave panni paakading. This important. Screenshot எடுங்க. I'll give a time for you to write the notes. Notes எழுதுறதுக்கு நான் டைம் தரேன். ஸோ இப்போக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. மெயினாக இப்போ நான் SQL, DDL, DML எழுத சொன்னேன், டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், டேட்டா மெனிப்புலேஷன் லாங்குவேஜ். அப்போ அதுக்கு கீழால இந்த பாயிண்ட்ஸை இமீடியட்டாக எழுதிக்கொள்ள வேணும். அதை எழுதி முடிஞ்சு நான் வந்து சொல்றேன். நெக்ஸ்ட், டேட்டா மெனிப்புலேஷன் லாங்குவேஜ். Data manipulation is the other hand used to manipulate data within the database. Some of the most common DML commands includes select, insert, update, delete. So select means retrieve the data from one or more tables, which means database. Insert means used to add a new data to a table. Update means used to modify existing data in a table. Delete means, listen, இதுல வேர்ட்ல எல்லாமே விளங்குது, டேட்டாபேஸ் ஆப்ஜெக்டோட இல்ல டேபிளோட ஒர்க் பண்றது தான் இங்க டேட்டா மெனிப்புலேட்டிங் லாங்குவேஜ். ஓகே, ஸோ ப்ளீஸ் டேக் அ ஸ்னாப்ஷாட் அண்ட் வில் டிஸ்கஸ் ஒன் பை ஒன். இது இமீடியட்டா எழுதிக்கோலேட்டிங் டேட்டா வித் தோஸ் ஆப்ஜெக்ட். ஸோ திஸ் இஸ் the summarized word. Okay. Distinguishes between DTL and versus DML. DDL is the structure of the database, whereas DML helps to manage the data. But DML are select, insert and so on. So everybody differentiate panna podum. So that is one of your area. So using statement to create and manipulate, manage and tables. Okay. Now the syntax. Listen, now let's start with the create command. So create in the command
create database statement. First, listen, this is a syntax. A syntax the create database, any kind of a database, but you must enclose with this semicolon. Semicolon kadayesia close பண்ணவே வேணும். அப்ப க்ளோஸ் பண்ணாதான் அதுல ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட். அந்த காலன் இல்லைன்னு சொன்னா அது ராங். ஸோ அப்ப கிரியேட் டேட்டாபேஸ். வாட் இஸ் யர் டேட்டாபேஸ்? ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டேன், டேட்டாபேஸ் 10-15 டேட்டாபேஸ் ஓப்பன் பண்றது இல்லை. வெரி நெசசரிலி இப்போ உங்களுக்கு இப்போ அலுமாரி ஒன்று வேணும்னா அந்த அலுமாரி உள்ளுக்கத்தான் நாங்கள் ரெக் அடிக்கும். அந்த ரெக்ல தான் எங்கள்ட தேவையான இதை அழுக்கும். அப்போ அந்த ரெக்ன்றது ஒரு ரெக், ஒரு ஷெல்ஃப். ஒரு ஷெல்ஃப்ன்றது நாட் ரெக், சாரி, ஷெல்ஃப்ன்றது அது நாங்கள் அடுக்கிற அந்த டேட்டாஸ், ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் ஒரு டேட்டாஸ் மாதிரி, அது ரெக்கார்டுன்னு சொல்லும். ஸோ அப்போ அதை காலம் வைஸா நாங்கள் செப்பரேட் பண்ற மாதிரி தான் அது ஃபீல்டுன்னு சொல்லும். அப்போ இது சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. அப்போ கிரியேட் டேட்டா பேஸ்ன்னு சொன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஸோ ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸ் சிஸ்டம். அப்போ இது வந்து கம்ப்ளீட் சிஸ்டம். இந்த கம்ப்ளீட் சிஸ்டத்துல சப் பார்ட்ஸ் ஸ்டூடெண்ட் டேபிள், கோர்ஸ் டேபிள், ஸ்டூடெண்ட் சப்ஜெக்ட் டேபிள், டீச்சர்ஸ் டேபிள், ஸ்டூடெண்ட் கோர்ஸ் டேபிள் சொல்லி மற்ற எல்லாமே அதுக்கு தான் வரும். ஸோ அப்போ மெயினா ஃப்ரேம் நாங்கள் செஞ்சா அந்த ஃப்ரேம் உள்ளுக்க கிரியேட் பண்ணோம். அப்போ கிரியேட் டேட்டா பேஸ் சொன்ன நேரம் ஸோ இட் இஸ் எ கம்ப்ளீட் ஒன். ஸோ அப்போ மெயினா ஒரு வெப்சைட்டுக்கு யூஸ்வலி ஸோ ரெகுலர்லி அரவுண்ட் 90% ஆஃப் ப்ரொஜெக்ட்ல ஒரு டேட்டா பேஸ் உள்ளுக்க தான் ஒர்க் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அப்போ ஃபேஸ்புக்னு சொன்னா என்டையர் ஃபேஸ்புக் ஒரு டேபிள், ஒரு டேட்டா பேஸ். ஸோ அது மாதிரி வாட்ஸ்அப்னு சொன்னா ஃபுல் ஒரு டேட்டா பேஸ். இந்த லார்ஜ் ஸ்கேலுக்கு டிஃப்ரெண்ட் கன்செப்ட் இருக்குது. பட் யூஸ்வலி ஒரு அப்ளிகேஷன் வந்து உங்களோட ஒரு கம்பெனிக்கு நாங்கள் டிசைன் பண்றோம்னா யூஸ்வலி ஒரு டேட்டா பேஸ் மோர் தென் 2 டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிடும். அது எக்ஸ்டெண்டட் வெர்ஷன். ஸோ அப்போ ஒரு டேட்டா பேஸ் உள்ளுக்கு செப்பரேட்டா ஹேண்டில் பண்ணி ஒர்க் பண்ணிடும். ஸோ அதுதான் யூஸ்வல் சினாரியோ. பட் not always 100%. There are some extended scenarios are there, so extended version also there. Our create database, etc. Example, இப்போ நாங்கள் டெஸ்ட் டிபி என்ற கிரியேட் பண்ண போறோம். அப்போ கிரியேட் டேட்டாபேஸ் டெஸ்ட் டிபி, கிரியேட் டேட்டாபேஸ் டெஸ்ட் டிபி. ஸோ அப்போ இப்படி கன்செப்ட் கொடுக்க போகல, கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட், டேபிள். ஸோ இப்போ டேபிளை கிரியேட் பண்ண போகல, இப்போ டேட்டா பேஸை கிரியேட் பண்ண மாதிரியே இப்போ நானும் சொன்னேன் கிரியேட் டேட்டாபேஸ் தட் இஸ் இனஃப். இவ்வளவு வச்சா போதும். பட் டேபிள்ல இருக்கிற ப்ராப்ளம், இப்போ டேபிள்ல டேபிள் இப்போ டேட்டாபேஸ் ஒன்று கிரியேட் ஆகிட்டு ஃபுல் பெரிய ஸ்கேல் ஒன்று, இப்போ இது ஃபுல் ஷீட். அப்போ இதில் ஒரு டேபிளை கிரியேட் பண்ண போகிறோம். டேபிளோட நேமை மட்டும் கொடுத்து வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட்னு கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட். இப்போ ஸ்டூடெண்ட்னு சொன்னால் இதில் நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறது? ஸோ இதில் ஒரு மீனிங்கும் இல்லை. ஸோ அப்போ டேபிள்ன்னு சொன்னாலே இப்போ நான் டேபிள் எக்ஸாம்பிள் காட்டின ஏர்லியா ஐடி, நேம், என்ஐசி நம்பர், டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் and so on. அப்ப இதுக்கு நான் சொல்றேன், இப்ப இதுல ஃபீல்டு, அதாவது ஃபீல்டு ஹெடர். அப்ப அந்த ஃபீல்டு ஹெடரை நாங்க டிசைன் பண்ணாம அந்த டேட்டா பேஸை கிரியேட் பண்றதுல யூஸ் இல்லை. ஸோ அதனால வாட் டேட்டாபேஸுக்கு கிரியேட் டேட்டாபேஸ் நேம் இஸ் இனஃப், பட் நாட் ஃபார் த டேபிள். டேபிளுக்கு கட்டாயம் அதோட காலம்ஸ் கிரியேட் பண்ணோம். ஸோ அந்த காலம்ஸ் மீன்ஸ் ஃபீல்ட். அப்போ இந்த ஃபீல்டுக்கு தான் இந்த கிரியேட் டேபிள் ஸ்டேட்மெண்ட் யூஸ் டு கிரியேட் நியூ டேபிள். அப்போ சின்டெக்ஸ் கிரியேட் டேபிள். அப்போ இந்த கிரியேட் அண்ட் டேபிள்
separate. So advanced level examல இதுக்கு சொல்லுவோம் keyword create table. இந்த keyword கேபிட்டல்லே எழுத பாருங்க, மற்றது போல சிம்பிள்ல எழுதினா ஓகே. ஸோ அப்போ அந்த மாதிரி தான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க. பட் நீங்க நார்மலா எப்படி அடிச்சாலும் சொன்னாலும் அந்தந்த ஸ்டாண்டர்ட் சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி அது சேஞ்சஸ் ஆகும். ஸோ சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் ஆகும். அப்போ கிரியேட் டேபிள், டேபிள் நேம். அப்போ இந்த டேபிள் நேம் ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் டெஸ்ட் டிபி போட்டோம், இது ஸ்டூடெண்ட் என்ற ஸ்டூடெண்ட்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அது ஓப்பன் த பிராக்கெட், உங்களோட காலம் நேம் என்ன ஐடி, ஐடிட டேட்டா டைப். அப்போ ஐடின்னு மட்டும் எழுதி போதா, ஐடிட்ட டேட்டா டைப் கட்டாயம் கொடுக்கணும். நேம் ஐடின்னு சொன்னா இன்ட் ஃபார் எக்ஸாம்பிள். காலம் ஸ்டூடெண்ட் நேம் வாட்சா. ஸோ கோர்ஸ் சாரி அட்ரஸ் வாட்சா. டெலிஃபோன் நம்பர் அதில் சில டேட்டா டைப்ஸ் இருக்கு, அதை நாங்கள் 1 by 1 பார்ப்போம். ஸோ அப்போ அந்த டேட்டா டைப்போடே கொடுக்கணும். பட் யூ மஸ்ட் add with the comma. commaவோட செப்பரேட், தட் இஸ் a separator. அப்போ செப்பரேட் பண்ணணும் comma வச்சு. அப்போ டேட்டாபேஸ் சாரி கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட், ஓப்பன் த பிராக்கெட், student ID, int, student name, vacha, and so on. Okay. Okay. இப்போ நாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாங்க போவோம். இப்போ ஒரு case study ஒன்று மாதிரி ஸ்டடி பண்ணி, the column parameter specify the names of the column of the table, the data type parameter specify the data column can be hold vacha, integer, date, and so on. So right. ஸோ அதை நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கே கிரியேட் டேபிள் எக்ஸாம்பிள்ஸ். அப்போ நான் எனக்கு ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணணும். இந்த ஃபாலோவிங் எக்ஸாம்பிள் கிரியேட் டேபிள் called persons that contains 5 column. அப்போ person ID, last name, first name, address and city. இந்த இதுக்கு நாங்கள் கிரியேட் பண்ண ஒரு எக்ஸாம்பிள். இது வாட்சாரோட இருக்கிற அந்த பிராக்கெட் உள்ள கேட்கறது பெருசாக யோசிக்க தேவையில்ல. அது நாங்கள் லிமிட் பண்றது அந்த டேட்டா பேஸ்டு டேபிள்டு அந்த காலமுக்கு அந்த ஸ்பெசிபிக் டேட்டாக்கு எத்தனை அமௌண்ட் ஆஃப் பைட் யூஸ் பண்ண போறோம் என்று சொல்லி. ஓகே. ஸோ அதால இதை கோ த்ரூ பண்ணுங்க. பர்சன் ஐடி இன்ட், லாஸ்ட் நேம் வாட்சா, ஃபர்ஸ்ட் நேம் வாட்சா, அட்ரஸ் வாட்சா, சிட்டி வாட்சா. ஸோ அப்போ இந்த 255 பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம், அது என்ன ரீசன். ஸோ அப்படி இல்லைன்னு சொன்னாலும் அது எக்ஸெப்ட் ஆகும். ஸோ இப்போ இப்படி போட்டுட்டு கட்டாயம் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். அதுக்காக இந்த செமிகோலனை யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ ஃபர்தர் ஸ்டடீஸை நாங்கள் செக் பண்ணோம்.